இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று நான் லஞ்சத்தை ஒழிப்பேன், பொது பணத்தை நான் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்றெல்லாம் அவர் பேசுவது மக்களிடத்தில் பெரிய நம்பிக்கை அது உருவாக்கியதெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள், அவர் பல வழக்குகளிலே, ஊழல் வழக்குகளிலே அவர் தொடர்பு இருக்கிறது, அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக குட்கா போன்ற அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதை போல வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்த நிலையெல்லாம் இருக்கிறது. ஊழலினுடைய உச்சம் தொட்டவராகத்தான் அவர் கருதப்படுகிறார். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். இன்றைக்கு கூட அவர் வெற்றி பெற்றிருப்பது விராலிமலை தொகுதியிலே ஒரு வாக்காளர்களுக்கு 2000, 3000 என்று அவர் லஞ்சத்தை அழித்து அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். பெருந்தொகையை இந்த ஊழலால் அவர் சேர்த்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு அறியப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல கல்குவாரிகளை அவர் சட்டத்திற்கு மீறி, விதிமுறைகளுக்கு மீறி அவர் நடத்துவதாக, இன்றைக்கு அவருடைய குவாரிகள் இயங்குவதாகவெல்லாம் இன்றைக்கு புகார்கள் வருகின்றன. அது உண்மை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சட்டத்திற்கு புறமான கனிம வள சுரண்டலுக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர். அவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த மோசமான அந்த சூழலில் கூட அவருடைய குடும்பத்திற்கு ஆதரவாக நிற்காது, அதற்கு எதிராக எதிர்வினையாற்றாமல் அமைதியாக கடந்து சென்றவர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள். இன்றைக்கு அத்தகைய பெரும் ஊழல் முறைகேட்டிலே ஈடுபட்ட அவரை போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்துக் கொள்வது என்பது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. எனவே அவருடைய அந்த நேர்மையான அந்த ஆட்சியை அழிப்பேன் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தைக்கு அந்த சேதாரத்தை உருவாக்கி விடுவோம் என்கின்ற நிலைதான் இருக்கிறது. எனவே அவர்களை எல்லாம் சேர்த்திருக்கக்கூடாது. உண்மையை சொல்ல போனால் இது போன்ற ஊழலினுடைய உச்சம் தொட்ட இந்த அதிமுகவினுடைய பழைய அமைச்சர்களை எல்லாம் சேர்த்திருக்க கூடாது என்பதுதான் நடுநிலையாளர்களுடைய கருத்து. அதுதான் நம்முடைய கருத்து. அதுதான்